Students, 12th computer science book chapter 4 algorithmic strategies இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் writing an algorithm. Algorithm are generic and not limited to a computer alone. ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு பொதுவானது, கம்ப்யூட்டரை இது பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, கம்ப்யூட்டரோட லிமிட்டில் இல்லை, அது என்னது பொதுவானது. இட் கேன் பி யூஸ்டு இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸை கூட அல்காரிதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். knowingly or unknowingly we perform many algorithm in our daily life. ஓகே, ஸோ நம்ம தெரியாமவும் நிறைய அல்காரிதம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெய்லி லைஃப்பில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். such as packing books in school bag, finding shortest path to search a place, scheduling day-to-day activities, preparation for examinations, etc. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் தெரியாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய அல்காரிதம் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம், பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். எக்ஸாம்பிளாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்கூல் பேக்கில் புக்ஸ் அடுக்கி வைக்கிறது. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேஸ்க்கு நம்ம போகணுன்னா அதுக்கான ஷார்ட்டஸ்ட் பாத்து, ஷார்ட்கட் வழி கண்டுபிடிக்கிறது, ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஷெடியூல் பண்ணுறது, நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுறது. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். As we know that all programming languages share basic code construct like conditions and iteration can be used to write an algorithm. ஸோ ஒரு அல்காரிதத்தை ரைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இட்ரேஷன், கண்டிஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு அல்காரிதத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒரு பேசிக் கோட்ஸ், அந்த அல்காரிதத்துக்கான பேசிக் கோட் என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணலாம். A typical algorithm is known in the following. ஸோ ஒரு அல்காரிதம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு அல்காரிதம் அப்படின்னாலே என்ன இருக்கணும், ஒரு இன்புட் இருக்கணும், நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் ஆகும், ப்ராசஸ் ஆகிட்டு என்ன பண்ணும், ரெக்யூர்ட் அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதத்துக்கான பேசிக். ஓகேவா? ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. Consider the example of coffee preparation. To make coffee, we need to have a following ingredients: water, milk, coffee powder, and sugar. These ingredients are the input of an algorithm. Preparing a cup of coffee is called process. The output of this process is coffee. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காஃபியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க் அப்படின்னா அதுக்கான இன்புட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா வாட்டர், மில்க், காஃபி பவுடர், சுகர். இது என்ன சொல்லலாம்னா இன்புட் அப்படின்னு சொல்லலாம். அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ப்ரிப்பேரிங் காஃபி, அதை என்ன சொல்லலாம்னா ப்ராசஸ். நெக்ஸ்ட் அவுட்புட் என்ன, அந்த ப்ராசஸோட எண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காஃபியை ரெடி பண்ணுறோம், அந்த காஃபி என்ன சொல்லலாம், அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். கீழே அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. த ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் காஃபி இஸ் as follows. டேக் ஏ பவுல் வித் காஃபி பவுடர். ஒரு பவுல் எடுத்து என்ன பண்ணணும், அதில் காஃபி பவுடரை போட்டு எடுத்துக்கணும். பாயில் த வாட்டர் அண்ட் ஃபோர் இட் இன்டு த பவுல். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணணும், ஒரு வாட்டரை பாயில் பண்ணி அந்த பாயில் பண்ண வாட்டரை என்ன பண்ணணும், இந்த பவுல் காஃபி பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுலில் என்ன பண்ணணும், ஊற்றணும். நெக்ஸ்ட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்னது, பாயில் மில்க் என்ன பண்ணணும், பாயில் பண்ணணும். மிக்ஸ் சுகர் அண்டு ஃபில்டர்ட் காஃபி அலாங் வித் பாயில்டு மில்க். ஸோ நம்ம என்ன பண்ணணும், சுகரையும் ஃபில்ட்ரு பண்ண அந்த காஃபி என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், அந்த பாயில்டு மில்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதோட அதை சேர்த்திக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர் த காஃபி இன்டு த கப்.
டு சர்வ். ஓகேவா? ஸோ அப்போ கப்பில் அந்த காஃபி ரெடி பண்ண அந்த காஃபி என்ன பண்ணணும், ஒரு கப்பில் ஊற்றி அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர் கேன் பி ரெப்ரசன்டட் யூஸிங் அன் அல்காரிதம். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். Thus the algorithm consists of step by step instruction that are required to accomplish a task. Okay, so இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது என்ன பண்ணுவோம்னா ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அந்த டாஸ்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஹெல்ப்ஸ் த ப்ரோக்ராமர் டு டெவலப் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுது, ப்ரோக்ராமருக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமருக்கு என்ன பண்ணுது, அல்காரிதம் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இங்கே கீழே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் டிசைன் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ஆஃப் த கிவன் நம்பர் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பருக்கான ஸ்கொயர் வேல்யூ என்ன ஆகணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு அல்காரிதம் தான் கீழே கொடுத்துருக்காங்க. த அல்காரிதம் கேன் பி ரிட்டன் அஸ். ஒரு அல்காரிதம் அப்படின்னால என்ன பண்ணணும், அந்த ப்ராசஸை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கான இன்புட் கொடுக்கணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அந்த ப்ராசஸ் முடிஞ்சுட்டு என்ன பண்ணும், என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன ஆகிடுது, அந்த அல்காரிதம் வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட் த ப்ராசஸ். செகண்ட் ஸ்டெப் வந்து கெட் த இன்புட் எக்ஸ். ஸோ கிவன் நம்பருக்கான ஸ்கொயர் வேல்யூ, அந்த கிவன் நம்பரை நம்ம என்ன வச்சுக்கிறோம், எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸ்டெப் 3ல் கால்குலேட் த ஸ்கொயர் பை மல்டிப்ளையிங் த இன்புட் வேல்யூ. ஸோ நம்ம ஸ்கொயர்னால என்ன பண்ணுவோம், என்ன நம்பர் நம்ம கொடுக்குறோமோ ஸோ அந்த நம்பரையும் என்ன பண்ணணும், அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ அப்போ ஸ்கொயர் என்ன ஆகுதுன்னா எக்ஸ் அப்படிங்கிற இன்புட் நம்ம கொடுக்கும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே த ரிசல்ட் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயருக்கான வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன, ஸ்டாப். Algorithm would be designed to get a solution of a given problem. ஸோ ஒரு அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா டிசைன் பண்ணுது, ஒரு கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். எ ப்ராப்ளம் கேன் பி சால்வ்டு இன் மெனி வேஸ். ஒரு ப்ராப்ளத்தை நம்ம நிறைய வழிகளில் என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். அமங் மெனி அல்காரிதம் த ஆப்டிமிஸ்டிக் ஒன் can be taken for implementations. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் எப்படி சால்வ் பண்ணலான்னா நிறைய வழிகள் அதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணலாம், நிறைய அல்காரிதம் கூட ரைட் பண்ணலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கரெக்டாக சூட்டபிளான ஒரு அல்காரிதத்தை என்ன பண்ணணும், ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நம்ம எடுத்து அதை ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம செலக்ட் பண்ணுற அந்த அல்காரிதம் என்னவாக இருக்கணும்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ கரெக்டான அவுட்புட் நமக்கு கிடைக்கிற மாதிரி அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், அதில் ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். Okay students, do you know an algorithm that yield expected output for a valid input is called an algorithmic solutions. Okay, so ஒரு algorithmic solution நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வேலிடான இன்புட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், வேலிட் இன்புட் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அப்படி கொடுக்குற அந்த அல்காரிதமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ். இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அல்காரிதம் ப்ரோக்ராம். ஸோ அல்காரிதம்னு என்ன, ப்ரோக்ராம்னு என்ன. அல்காரிதம் ஹெல்ப்ஸ் டு சால்வ் எ கிவன் ப்ராப்ளம் லாஜிக்கலி
and it can be contrasted with the program. ஓகேவா? ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா லாஜிக்கலாக. ஓகேவா? ஸோ என்னவா இருக்குது, லாஜிக்கலாக அது என்ன பண்ணுது, கிவன் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமோட கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்குது, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். Program is an expression of an algorithm in a programming language. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற அல்காரிதத்தோட எக்ஸ்ப்ரெஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு அல்காரிதத்தோட எக்ஸ்ப்ரெஷன், வெளிப்பாடு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். Second point, algorithm can be categorized based on their implementation method, design techniques. ஓகேவா? ஸோ ஒரு அல்காரிதத்தை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம், எதை பேஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடு, டிசைன் டெக்னிக், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் ஒரு அல்காரிதத்தை என்ன பண்ணுறோம், கேட்டகரைஸ் பண்ணுறோம். Algorithm can be implemented by structured or object-oriented programming approach. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமில், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிளாக சி லாங்குவேஜை வந்து நம்ம சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பைத்தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம், C++ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா 11th. இந்த C++, இந்த ஸ்ட்ரக்சருக்கும் பொருளும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், இது ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த C++ வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நம்ம அல்காரிதத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்லலாம்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். There is no specific rules for an algorithm writing, but some guidelines should be followed. ஓகேவா? ஸோ ஒரு அல்காரிதம் ரைட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் சம் கைட்லைன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் program should be written for the selected language with specific syntax இல்லையா? ஸோ நமக்கே தெரியும், இப்போ C++ல நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும்னா அதுக்கான பேசிக் சின்டெக்ஸ் என்னவோ அதெல்லாம் கரெக்டாக போட்டு நம்ம ரைட் பண்ணோம்னா தான் என்ன ஆகும், அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அல்காரிதம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது வந்து என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலும் கிடையாது. ஆனால் ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கான சின்டெக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், அல்காரிதம் resembles a pseudocode which can be implemented in any language. ஓகே? ஸோ அல்காரிதம் அப்படிங்கிறதும் pseudocode மாதிரி தான் இருக்கும். அது என்ன பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி ரைட் பண்ணால் தான் என்ன ஆகும், ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அல்காரிதம் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம அந்த அல்காரிதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின், கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்கப்பா. Next topic, analysis of algorithm. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட். ஓகேவா? ஸோ அல்காரிதத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரூலெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம அதை ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் டிஃபைன் பை த யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இங்கே மெயின் என்ன, டைமு, ஸ்பேஸு, காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு அல்காரிதத்தை அதோட எஃபிஷியன்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டைமு, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் டைமையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், அல்காரிதத்தின் எஃபிஷியன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். Analysis of an algorithm usually deals with the running and execution time of various operations involved. ஓகேவா? ஸோ அனலைசிஸ், ஒரு அல்காரிதத்தோட அனலைசிஸ் அப்படின்னா
அது இதை டீல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம். நம்ம அதை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதுக்கான எவ்வளோ டைம் ஆகுது, நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து அதில் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி நம்ம டீல் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்னா அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனலைசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். The running time of an operation is calculated as how many programming instruction executed per operation. ஸோ ஒரு ஆப்ரேஷனில் how many programming instructions வந்து நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதை கால்குலேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ரேஷனில் how many programming instructionனை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான அந்த டைம் வந்து நம்ம சொல்கிறோம். அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் கேன் பி டிவைடட் இன்டு 2 different phases. ஓகே, ஸோ அனலைசிஸ் ஒரு அல்காரிதத்தோட அனலைசிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்பை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா a priori estimates. This is a theoretical performance. ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா theoretical performance அனலைசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகேவா? ஸோ ஒரு அல்காரிதத்தை அனலைசிஸ் பண்ணுறதுக்கான தியரிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பீரியோரி எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறோம். எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெஷர்ட் பை அஸ்யூமிங் த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? அது வெளிப்புற அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்காரிதத்தோட எஃபிஷியன்ஸை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பீரியாரி எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு போஸ்டரி எஸ்டிமேட்ஸ் டெஸ்டிங். திஸ் இஸ் கால்டு பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். ஓகேவா? இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் அனலைசிஸ் ஆக்சுவல் statistic like running time and required space for the algorithm executions are collected. ஓகேவா? ஸோ இது ரன்னிங் டைமு, நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் வந்து அது எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு அல்காரிதம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கும், அதோட ரன்னிங் டைம் என்ன. ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணுது, உண்மையான புள்ளி விவரம். ஸோ ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னா உண்மையான புள்ளி விவரம். என்னென்ன அப்படின்னா ரன்னிங் டைமை பற்றி, அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்டரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு do you know an estimation of the time and space complexities of an algorithm for varying input size is called algorithm analysis. ஸோ algorithm analysis அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற வேரியிங் இன்புட் சைஸ், நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் இன்புட் சைஸ் வந்து நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன, டைம் என்ன, ஸோ இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்றைக்கி கிளாஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.